நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கூடலூர் தேவர் சோலை பகுதியில் அதிகாலை 4 மணியளவில் குடியிருப்பு பகுதியில் இருந்து வயநாடு தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சாலையில் ஹாயாக நடந்து சென்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வெளியாக உள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் 55% அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டு மாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி ஆகிய பகுதிகளில் வனப்பகுதிகளில் இருந்து தண்ணீர் மற்றும் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்டம் முழுவதும் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் குறிப்பாக வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளை சிறுத்தைகள் வேட்டையாடி செல்வது வாடிக்கையாகவே உள்ளது. இந்நிலையில் கூடலூர் தேவர் 3வது மைல் பகுதியில் இன்று அதிகாலை 4 மணியளவில் குடியிருப்பு பகுதியில் இருந்து வயநாடு தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சாலையில் எந்த ஒரு அச்சமும் இன்றி ஹாயாக நடந்து சென்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். எனவே பெரும் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கு முன் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.